என்னம்மா மணியாச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம்ப்பா, வண்டி எடுக்க சொல்லு. சரிம்மா, நாங்கள் போய் வண்டி எடுக்க சொல்கிறோம், நீங்கள் வாங்க பின்னாடியே. சரி போங்க, வரேன். நானும் போய் வண்டியில் ஏறுறேம்மா, வாங்க. சரி போ, வரேன். லட்சுமி, நாங்கள் போய் மண்டபத்தில் வேலை செய்கிறாங்களா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். எதனா வேணுமான்னு கேட்டுட்டு என்ன வீட்டை பார்த்துக்கோ. அத்தை, நானும் மண்டபம் பார்க்கவே இல்லை, நானும் வரவா? நீ வரியா? அதான் நாங்கள் போகிறோம்ல, நாங்கள் பார்த்துட்டு வரோம். நீ வீட்டிலேருந்து வீட்டை பார்த்துக்கோ. நீ அங்கே வந்து என்ன பண்ண போகிற? நாங்களே போயிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவோம் வீட்டுக்கு. ரொம்ப நேரம் அங்கே இருக்க மாட்டோம். என்ன வேலை செய்கிறாங்களா என்ன எது பார்த்துட்டு வந்துடுவோம். எப்படி இருந்தாலும் காலையில் மண்டபத்துக்கு தான் போகிறோம். சரியா? அதனால் நீ வீட்டை பார்த்துக்கோ, பசங்களை பார்த்துக்கோ. நீ எங்கள் கூட வந்துட்டேன்னா இவங்களாம் யார் மேய்க்கிட்ட? சரி அத்தை, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. சரி வா, வந்து கதவு சாத்திக்கோ. படம்லாம் வீட்டுல இருந்து கிளம்பி போயிடுச்சுங்களா? படங்களா? யார் எது? வேற யாரு? நம்ம மாமியாரோட படம் தான். போர் படம் மாதிரி எல்லாம் கார்ல ஏறி கிளம்பிடுவாங்களே. கிளம்பிட்டாங்க. எங்க கிளம்பிட்டாங்க எல்லாரும்? ஆமா, மணி 7ஆவது. இந்த நேரத்துக்கு எங்க போறாங்க எல்லாரும்? ஏண்டி, நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம்ல, அதுக்கு மண்டபம் பார்க்க போயிருக்காங்க. என்னது, நாளைக்கு நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கின்னு இப்போ மண்டபம் பார்க்க போயிருக்கா கிளவி? ஏண்டி, மண்டபம் பார்க்க போலடி, அங்கெல்லாம் வேலை செய்யறாங்களா ஒழுங்கான்னு பார்க்க போயிருக்காங்களா. ஓ அப்படியா, சரி சரி. நான் இப்போதான் போய் புதுசாக மண்டபம் தேடுதோன்னு நினச்சேன். ஆடி மாசத்துல எங்க ஊர்ல எல்லாம் ஃபங்க்ஷனே வைக்க மாட்டாங்க. இது என்னன்னா ஆடி மாசத்துல வச்சு சுத்தி நந்தனுக்கு ஃபங்க்ஷன் என்ன நோட்டீஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படியாடி? இதெல்லாம் எனக்கு தெரியாதேடி. ஆமாம், நம்ம இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்ன மட்டும் அப்படியே அந்த கேள்வி கேட்டுற போது பாரு. சரி விடு, அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்றாங்களோ பண்ணட்டும். சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன் பார். என்னடி, என்ன சொல்லு? மீனாக்கு கையில மருதாணி வைக்கிறதுக்காக ஆளுங்களை வர சொல்லியிருக்கோம். பியூட்டி பார்லர்ல இருந்து வராங்க. என்ன இப்போ வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து காப்பி தண்ணி எதனா போட்டு கொடுக்கணும். சரிடி, போட்டு எடுத்துன்னு வர போங்க. அப்படியே எல்லாரும் மருதாணி வச்சுக்கலாங்க்கா கையில். யாரு, நம்ம எல்லாருமா? ஆமாக்கா, ஏன் நம்மள வச்சுக்க கூடாதானே? சரி சரி, முதல்ல அவளுக்கு வச்சு முடிக்கிட்டோம், அப்புறம் டைம் இருந்தால் நம்மள வச்சுக்கலாம். அதெல்லாம் அவங்க டக்கு டக்குன்னு வச்சு முடிச்சிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் அவங்க வீடியோலாம் நிறைய பார்த்துட்டு புக் பண்ணியிருக்கேன். அப்படியா? சரி, அப்படியே காலில் கூட அவளுக்கு வச்சு விட சொல்லுங்கண்ணே. கையில் 2 கையில் ஃபுல்லாக காலில் கூட வச்சு விட சொல்லுங்க. அப்போ தான் பார்க்க நல்லா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டோம். நீ போய் காப்பி மட்டும் போட்டு எடுத்துன்னு வா போ. அப்படியே எங்களுக்கும் போடுனே. ஆமாம், நாங்கள் அவங்கள வீடு தெரியாதுல்ல, அவங்கள போய் கூட்டின்னு வரோம் தெருமனையில் போய். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. இப்போதான் அத்தை கிளம்புனாங்க. ரோட்டில் எங்கன்னா நிற்கிறாங்களா என்ன இது பார்த்துனே போங்க என்ன. சரி சரி. அப்புறம் இந்த நேரத்தில் வெளில சுற்றி நிற்கிங்க, போறீங்க வரீங்க தேவையில்லாமலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கேள்வியை பற்றி எனக்கு தெரியாதா? விடு, நாங்கள் பார்த்துக்குறோம். சரி, போயிட்டு வாங்க. சீக்கிரமா பெரிய பொண்ணு. வரேன், போங்க. என்னடி? சரி, போயிட்டு வரேன். போயிட்டு வந்து சொல்லிட்டேன் எடி அப்பயா. அப்படியே வழியில நிற்கிற, தள்ளி நில்லு. போ. எங்கடி மெகந்தி ஆர்டிஸ்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சித்தி யாரையும் ஆளை காணோம். முதல்ல சித்தியே ஆளை காணண்டி. கூட்டின்னு வரத்துக்கு போயிருக்காங்களா நம்ம தெரியல. இரு பார்க்கலாம் வராங்களான்னு. வாங்க வாங்க, உள்ளே வாங்க. இதுதான் நம்ம வீடு. ரணிகா, சீக்கிரம் உள்ளே கூட்டின்னு வாங்களே. பக்கத்து வீட்டில் இருக்கிறது பார்த்துதுன்னு வைய, அப்படியே வயிறு எஞ்சி நிற்கும். சீக்கிரம் இட்டுன்னு வா. கொஞ்சம் வேகமா வாங்கம்மா உள்ள. வாங்க உள்ள வாங்க. இப்போ யாருக்கு சிஸ்டர் மெகந்தி வைக்கணும்? எல்லாருக்கும் தான் வைக்கணும். முதல்ல கல்யாண பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, அவங்களுக்கு முதல்ல வச்சிட்டோம், அப்புறம் மற்றவங்களுக்குலாம் வைக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, முதல்ல எல்லாருக்கும் வச்சுட்டோம்னா அப்புறம் அவங்களுக்கு லாஸ்ட்டாக வைக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறோம். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா? சரிம்மா முதல்ல நீ அவங்களுக்கே வை. அவங்களுக்கு கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? இதோ இங்கே தான் இருக்கா. மீனா, வா, கூப்பிட்றாங்கல்ல. அந்த வந்துட்டேன் சித்தி. இவங்க தான் கல்யாண பொண்ணு, இவங்களுக்கு முதல்ல வச்சுருங்க. சரி ஓகே மேடம். கேட்லாக் பார்த்து கொஞ்சம் டிசைன்லாம் எப்படி வேணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வச்சு விட்ருவோம். சரி ஓகே, செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் வச்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படி இருந்தாலும் ஒரு 2 hours ஆகும் மேம். 2 மணி நேரம் ஆகுமா? அதான் 2 பேர் இருக்கீங்களாம்மா, மடமன்னு வச்சு முடிக்க முடியாதா? நாங்கள் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணுறோம். ஆனால் எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும் மேடம். ஏக்கா, ஒருத்தருக்கே 2 மணி நேரம் ஆகுன்றாங்க, அப்புறம் எங்கே நம்மளுக்குலாம் வைக்கிறது? சரி விடு, பார்த்துக்கலாம். நம்மளே வச்சுக்கலாம் இல்லைனா? சரி, எப்படியோ ஒன்று முதல்ல இவளுக்கு வச்சு விட சொல்லு. சரிம்மா, நீங்கள் வைக்க ஆரம்பிங்க. சரி மேடம், ரூமில் வைக்கலாமா இல்லை இங்கேயே வச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா மாட்டமாக இருக்கும் சொல்லுங்கள், கம்ஃபர்டபுளாக இருக்கும்ண்ணே. ஹாலில் வந்து எல்லோரும் போயிட்டு வருவாங்க இல்லையா, உங்களுக்குலாம் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நாங்கள் வேணால் ரூம்லேயே வச்சு பண்ணிக்கிட்டுமா? சரி, அப்போ ரூம்லேயே வச்சுக்கோங்க. போமினா, ரூமுக்கு கிட்டுன்னு போவோம் இவங்கள. சரி சித்தி, வாங்கக்கா போகலாம். சரிம்மா. நம்மளுக்கும் வச்சுக்கலான்னு ஆசையாக இருந்தேங்க்கா. இந்த புள்ள என்னன்னா ஒருத்தருக்கு வைக்க 2 மணி நேரம் ஆகுனுக்குன்னு சொல்லுது. சரி விடு, நம்ம எப்போ வைக்கிற மாதிரி நம்மளே மாற்றி வச்சுக்க வேண்டியதான். ஆனால் நம்ம வச்சா வந்து அவ்வளோ டார்க்காக வராதே. அந்த பசங்களாம் வேறு மாதிரி தான் நீ வச்சுருக்கோங்க, அதுங்களே ரெடி பண்ணி அதில் வச்சா வந்து நல்லா செவன்னு வரும். நம்ம வந்து கடையில் வாங்கி வச்சா அவ்வளோ டார்க்காக வர மாட்டேங்குதே. அப்போ அந்த மருதாணி மட்டும் அந்த பசங்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்கி நம்மளே வச்சுக்க வேண்டியதான். அதுக்கும் சேர்த்து காசு கொடுத்துருவோம். அப்படின்ட்டியா? வச்சுருக்கோங்களா அதுங்க நிறையா? ஆமாடி, எப்படின்னா நிறைய தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சரி, அப்போ நம்மளும் கேட்டு வாங்கி வச்சுக்கலாம். சரி வா போகலாம். நம்மளும் நீங்களும் வச்சுக்கலையா மருதாணி? எங்களுக்குலாம் நாங்களே வச்சுப்போம் சித்தி.
அப்படியா? சரி, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா நான் போவேன். ம் போங்க. உங்கள் அம்மா கிட்ட காப்பி போட்டு எடுத்துன்னு வர சொல்லி சொன்னேன், நான் ஆளை காணோம். அவங்களுக்கு என்ன அப்படி கொஞ்சம் குரல் கொடுக்குறியா? சரி சித்தி, நான் போட்டு வாங்கினேன், நீங்கள் போங்க. சரி, ரூமுக்கு எடுத்துன்னு வா. இப்போ கை ஃபுல்லாக மருதாணிலாம் வச்சு எப்படி இவங்க சாப்பிடுவாங்க? அது இல்லை கையில், எங்கள் வீட்டில் எல்லாம் லெஃப்ட் ஹேண்டில் மட்டும்தான் வைப்பாங்க மருதாணி, கோனு, அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே. ஓ அப்படியா? நான்லாம் வந்து 2 கையிலும் வைப்பேன், அதனால தான் கேட்டேன். உனக்கு வேணா 2 கையிலும் நீ வச்சுக்கோ, இப்பயே போய் சாப்பிட்டு வந்துடலாமா? இல்லை பரவாயில்ல விடு, நான் ஒரு கையில வச்சுக்கிறேன். வேலையெல்லாம் செய்ய வேண்டியது வேறு இருக்கும். அத்தை ஒரு வேலை எப்படி செய்வாங்க? நான் ஒரு கையில் வச்சுக்கிறேன், ஒரு கையில் வேலை செஞ்சுக்கலாம். நானும் ஒரு கையில் தான் வச்சுப்பேன் எப்போவுமே. சரி வா, நம்மளும் போய் பார்ப்போம் எப்படி வைக்கிறாங்கன்னு. வா போலாம். அம்மா, லட்சுமி அம்மா வீட்டில் இருக்கீங்களா? யாரோ குரல் கேட்குது, யாருன்னு தெரியலையே. யாரு? நான்தாம்மா முத்து வந்திருக்கேன், டிரைவரு. நீங்களாண்ணே? இந்த இருங்க வரோம். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயண்ணே? ஏம்மா, வீட்டு வெளியில வந்து தோரணம்லாம் கட்டியாச்சு. வீட்டு உள்ள வந்து பூ தோரணம்லாம் கட்ட சொல்லியிருக்காங்க. அதான் ஆள் வந்திருக்காங்க. அப்படியா? வீட்டு உள்ளேயும் தோரணம் கட்ட சொல்லியிருக்காங்களா? ஆமாம்மா, பெரியம்மா போகும்போது சொல்லிட்டு தான் போனாங்க. வெளியில வேலை முடிஞ்சோன்னே வீட்டு உள்ளேயும் போயிட்டு வேலையை பாருங்கன்னு. சரி, அப்போ தொங்க விட சொல்லுங்கண்ணே. தோரணம்லாம் ரெடியாக தானே இருக்கு. இதோ இவர் தான் நான் தோரணம் கட்டுறவரு. வாப்பா தம்பி. ஐயோ, பார்க்கவே ஆள் ஒரு மாதிரி டேஞ்சரஸாக இருக்கானே. இந்த ஒரு படம் இருக்குமே, அந்த படத்தில் வர மாதிரியே இருக்கான் பாருங்க. பூ தோரணம்லாம் ரெடியாக தாம்மா இருக்கு. எடுத்துன்னு வந்து தொங்க விட்டுடலாம். சரி, வந்து தொங்க விடுங்க. எங்களுக்கு உள்ளே கொஞ்சம் வேலை இருக்குது. சரியா? நீங்கள் வேலையை முடிச்சுட்டு போங்க. என்ன? சரிம்மா. அண்ணே, முத்தண்ணே, சொல்லுங்கம்மா. நீங்கள் அப்படியே கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்கண்ணே. சரிம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, நீங்கள் போங்க. எங்கன்னா போகிறதா என்கிட்ட சொல்லிட்டு போங்க. என்ன? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. வர சொல்லுப்பா, கூடலாம் எடுத்துனாங்க. இந்த இடத்துல முதல்ல டெக்கரேஷன் பண்ணி முடிக்கலாம். சரி, நான் இது எடுத்துன்னு வரேன். பார்த்து கட்டுப்பா, நீ இல்லை பூலாம் கீழே ஊன்ற போகுது. சரி, நான் பார்த்து தானே கட்டுறேன். என்னம்மா நின்றுட்டீங்க? வாங்க. அது ஒன்றும் இல்லை மேடம், இந்த இடம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதான் பார்க்குறோம் இங்கே வச்சு செய்யலாமான்னு. இல்லை ரூம்லேயே வந்து செஞ்சுக்கலாம், வாங்க. ரூமில் கூட சோஃபா இருக்குது, அங்கே உட்காந்து அங்கே பண்ணிக்கலாம். இங்கேயும் வந்துட்டு போவாங்கம்மா ஆளுங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து இங்கே செட் ஆகாது. நீங்கள் ரூம் உள்ளே போயிடுங்கண்ணே. சரிங்க மேடம். ஆமாம், இந்த தோரணம் கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு வந்து போவாங்க. உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் அதனால ரூம் உள்ளே இருங்க. வாங்கக்கா. போங்க, வரேன். மெகந்தி வைக்கிற அந்த கோன் வந்து நிறைய தானே எடுத்துன்னு வந்திருக்கீங்க? ஆமாம் மேடம், நிறைய தான் இருக்கு எங்ககிட்ட. அப்போ சரி. ஏன் மேடம் கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, கடையில் வாங்கி வைக்கிறோம்ல, அந்த கோன் மருதானில் வச்சா அவ்வளோவா வந்து என் கைக்கு செவக்கவே மாட்டேங்குது. அதனால தான் நீங்கள் வச்சுருப்பீங்களா, அந்த கோன் வச்சுருந்தா நல்லா செவக்கும்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன். இது வந்து நாங்கள் பிரைடுக்காக தான் மேடம் எடுத்துன்னு வந்திருக்கோம். பத்தாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வந்திருக்கோம். நிறையலாம் எடுத்துகிட்டு வரலையே. பரவாயில்லம்மா, உங்ககிட்ட எத்தனை இருக்குது சொல்லுங்கள். ஒரு 10 எடுத்துன்னு வந்திருக்கோம் மேடம், அவ்வளோதான். 10 இருக்குல்ல, அவளுக்கு வச்சு முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் மீதி எதனா இருக்கும்ல, அது கொடுங்க, அதுவே போதும். நாங்களாம் வந்து நிறைய டிசைன்லாம் வைக்க மாட்டோம், கொஞ்சோண்டு அப்படியே வரைஞ்சி விடுவோம். அதுக்கு வந்து ஒரு 2 இருந்தால் கூட போதும். சரி மேடம், மீந்து இருந்ததுன்னா நான் உங்களுக்கு தரேன். சரிம்மா, சரி, போ உள்ளே போ. நீங்கள் உள்ளே போங்க ரூமுக்கு, நான் உங்களுக்கு சாப்பிட்டு எதுனா எடுத்துன்னு வரேன். இல்லை மேடம், பரவாயில்ல, அதில் எங்களுக்கு எதுவும் வேண்டாம். ஏம்மா, எப்படி இருந்தாலும் வேலை செய்யும் போது நடுவில் உங்களால் எதுவும் சாப்பிட முடியாதுல்ல, இப்போயே நாங்கள் எடுத்துன்னு வந்து தரோம், குடிங்க. என்ன, எங்கள் வீட்டுக்கு வந்து யாரையும் சாப்பிடாமலாம் நாங்கள் அனுப்ப மாட்டோம். சரியா? நீங்கள் உள்ளே போங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஏண்டி, அவங்களே சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒன்று தரேன்னு சொல்கிறாங்க, நீ ஏண்டி வேணாண்டா? உனக்கு பசிக்குதியா? எனக்கு பயங்கரமாக பசிக்குது. ஐயோ, நீ சாப்பிடுமா, எனக்கு வேணாம். எனக்கு தண்ணி மட்டும் போதும், தண்ணி தாங்க தான் எடுத்துங்க தப்பத்துலேருந்து. நீ எங்கே போனாலும் தண்ணி ஒன்று குடிச்சிடும். போ ரூமுல.